Hello everyone, welcome back to Alice Tech. ஸோ இந்த வீடியோ ஒரு பார்ட் 3 வீடியோன்னு சொல்லலாம். இல்ல ஒரு டாஸ்க்குக்கான நான் வந்து குடுத்த டாஸ்க்குக்கான ஒரு கோடிங் வீடியோன்னு சொல்லலாம். லைக் இந்த வீடியோல ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் குடுத்துருக்கோம். அந்த சினாரியோ பேஸ்ட் வச்சு நம்ம பார்த்த டாஸ்க்க வந்து லைக் ப்ரோகிராம வந்து எப்படி ஒரு ரியல் வேர்ல்ட்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஸோ சினாரியோ என்னன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கம்பெனியோட லைக் எம்ப்ளாய்க்கான ப்ராசஸ பில்ட் பண்ணணும். லைக் ஒன் பேஸ் கிளாஸ் நான் சொன்ன மாரி தான். பேஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ பேரண்ட் கிளாஸ். மல்டிபிள் எம்ப்ளாயி டைப். ஸோ ஒரு எம்ப்ளாயி அதான் பேஸ் கிளாஸ் வந்து எம்ப்ளாயி, மல்டிபிள் எம்ப்ளாயி டைப் வந்து டெவலப்பர், மேனேஜர், இன்டர்ன். ஸோ இது எல்லாமே எனக்கு காமன் டீட்டெயில் தான். பட் எல்லாத்துக்கும் என்னன்னா ஓன் பிஹேவியர் இருக்கு. ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, they develop some software application. Manager என்ன பண்ணுவாங்க, manage everything. Intern என்ன பண்ணுவாங்க, they are supporting all things. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து எனக்கு என்னன்னா ஒரு பிஹேவியரை டிஃபரன்ஷியேட் பண்றது. அண்ட் சேம் ஆஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன காமன் கான்செப்ட் பேஸ்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹைராரிக்கல் இன்னரிட்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. நான் கொடுத்த டாஸ்கே தான். ஸோ ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்னரிட்டன்ஸ் பாக்குறப்போ லைக் சிங்கிள் பார்த்தோம், மல்டி லெவல் பார்த்தோம். ஸோ அதுல வந்து ஹைராரிக்கல் பார்க்கல. ஸோ அதை தான் டாஸ்கா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த அந்த டாஸ்க் தான் இது. அதுல வந்து ஒன் பேரண்ட் அண்ட் மல்டிபிள் சில்ட்ரன்ஸ், அதுதான் எனக்கு டெவலப்பர், மேனேஜர், இன்டர்ன். இதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லயே பார்த்தோம். ஸோ இந்த டாஸ்க் இதுதான் வந்து சினாரியோ. இந்த சினாரியோ வச்சு எப்படி ரியல் வேர்ல்ட் டாஸ்க் எழுதுறது அண்ட் எப்படி கோட் அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஐ கோ டு எக்லிப்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐ டிராஃப்ட் திஸ் கோட். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லைக் லைன் பை லைன் வாட் தே ஆர் ஹேப்பனிங். ஸோ என்ன ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லுக் அட் ஹியர். ஸோ எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமை எங்கேருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னா லைக் மெயின் மெத்தட்ல இருந்து பார்க்கணும். ஸோ மை மெயின் கிளாஸ் நேம் இஸ் டாஸ்க் 2 3. ஸோ மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் என்வாயர்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரே டெவலப்பர் டி அண்ட் அந்த டின்ற ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். லைக் கெட் டீட்டெயில்ஸ், டிஸ்பிளே, ஒர்க், இது எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ ஹியர் ஐ கோ டு அ டாப். நான் என்ன சொன்னேன் உங்க எல்லாருக்கும், ஐ கிரியேட் மை பேரண்ட் கிளாஸ். இட்ஸ் காமெண்டிங் இது கால்ட் ஆஸ் அ பேரண்ட். இதுல என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங் நேம்னு கிரியேட் பண்றேன், அண்ட் ஐடி. ஒரு எம்ப்ளாயோட நேம் அண்ட் ஐடியை நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். ஸோ நவ் கெட் டீட்டெயில்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஸ்ட்ரிங் நேம் int id. ஸோ திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் திஸ் கீவேர்ட் பத்தி சொல்லியிருக்கேன். திஸ் கீவேர்டுன்றது ஒரு ரெஃபரன்ஸ் கீவேர்ட். எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் பாக்ஸஸ் கிரியேட் லைக் மெமரியில ஸ்பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு பதில் ஒன் டைம்ல கிரியேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணலாம், ஒரே இதுல ரெஃபரன்ஸா வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ தட் வைஸ் திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஸோ நவ் ஐ கோ டு டேட்டாவை வாங்குறேன். நவ் ஐ கோ டு டிஸ்பிளே. என்ன பண்றேன், வாங்கின டேட்டா டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன். ஐடி டிஸ்பிளே பண்ண. இது வந்து எனக்கு ஜஸ்ட் 2 மெத்தட், கெட் டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்பிளே. சில்ட்ரன் கிளாஸ்க்கு வரேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்றேன், சில்ட்ரன் கிளாஸ்ல கிளாஸ் டெவலப்பர் தி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸோ இன்னரிட்டன்ஸ்ல நம்ம பார்த்ததுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னரிட்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்ட் எல்லாமே என்ன ஆகாதுன்னா இன்னரிட் ஆகாது. ஸோ இதுல டெவலப்பர்ன்றது என்னோட சைல்டு கிளாஸ், எம்ப்ளாயின்றது பேரண்ட் கிளாஸ். ஐ இன்னரிட்டன் டு போத் திங்ஸ் அண்ட் டெவலப்பர் இஸ் ரிட்டன் அ கோட். என்ன பண்றாங்கன்னா ரைட் அ கோட் அப்படின்னு ரைட் அ கோட்னு கொடுத்தாச்சு. இங்க என்ன பண்ணனா சைல்டு கிளாஸ் 2. ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் அ மேனேஜர், எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். வைட் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், அவங்க பண்ற ஒர்க்கை சொல்றேன். மேனேஜ் என்ன, மேனேஜர் மேனேஜ் டீம்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் அகைன் ஐ வில் பி கிரியேட்டிங் அ இன்டென்ட். இன்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயின்ற காமன் திங்ல என்ன ஆகணும்னா வரணும் லேர்ன். லேர்ன்ல என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லேர்ன்ல இன்டென்ஸ் இஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், 3 மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண 2 மெத்தட் வந்து என்னன்னா லைக் கெட் டீட்டெயில், அதுக்கப்புறம் டிஸ்பிளே. லுக் அட் ஹியர். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா மெயின் மெத்தட் குள்ள வர ஐ வில் பி நவ் கிரியேட் அ ஆப்ஜெக்ட் ஃபார் அ டெவலப்பர். டின்னு கொடுத்துட்டு நியூ டெவலப்பர், டியை வச்சே கெட் டிஸ்பிளே ஒர்க் மூணுத்தையும் கால் பண்ணிட்டேன். லைன் போட்டேன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன், லைக் மேனேஜர் எம்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ மேனேஜர். ஸோ கெட் டீட்டெயில்ல நேம் ஐடி டிஸ்பிளே அண்ட் மேனேஜ்.
அப்படி சொல்லிட்டு இந்த 3 மெத்தட் அகைன் ரிப்பீட்டட் கால் பண்ணியிருக்கேன். அகைன் இன்டென்க்கு கெட், டிஸ்ப்ளே, லேர்ன் அப்படின்னு 3 மெத்தடையும் அகைன் கால் பண்றேன். ஸோ இந்த லைக் ஹைராரிக்கல பொறுத்த வரைக்கும் பேரண்ட் வந்து எனக்கு என்னன்னா 3 இதுக்குமே காமனா எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் வச்சு அப்ளை ஆகுது. ஸோ டெஃபினட்டா 3த்துக்குமே என்ன கிரியேட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஹவு மெனி திங் யூ வில் பி கிரியேட்டட், லைக் எவ்வளவு சைல்டு கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ தட் வைஸ் இந்த கான்செப்டை மோர் ஓவர் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோர் ஓவர் சிங்கிள் அண்ட் மல்டி லெவல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல எல்லாருக்கும் கொஸ்டின் வரலாம். என்ன கொஸ்டின்னா லைக் அப்போ மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை வரலாம். ஸோ மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ் என்ன பண்ணுது, அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்க, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அவுட்புட், ஸோ நான் இதை ரன் பண்றேன். ஐ காட் அவுட்புட். 3த்துக்கான 3 சைல்டு கிளாஸ், சைல்டு கிளாஸ் 1, சைல்டு கிளாஸ் 2, சைல்டு கிளாஸ் 3 3த்துக்கான அவுட்புட்டும் வந்துச்சு. ஸோ லுக் அட் ஹியர். ஸோ திஸ் இஸ் அவுட்புட். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லைக் எல்லா ப்ரோக்ராமிங் டாஸ்க்கும் இப்படி பார்க்கலாம். அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணுங்க. அண்ட் ஸோ இந்த ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அது எப்படி அப்ளை ஆகுது, ஸோ மல்டிபிள் இன்னரிட்டன்ஸை ஏன் நம்ம இந்த டைப்ல பார்க்கல. மோரோவர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிறைய இன்டர்வியூஸ்ல. ஏன் மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ் ஜாவால சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா இன்டர்ஃபேஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கொஸ்டின் வரும். ஸோ வி see that all question. So on next video, so keep practicing. So that's all. Thank you.